இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, நம்மீது இரக்கமும் கருணையும் கொண்டு ஆசீர்வதிக்கும் இறைவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகின்றார், நீதியை கடைபிடித்தலும் இரக்கத்தை விரும்புதலும் உன் கடவுளோடு பணிவுடன் நடத்தலுமே ஆண்டவர் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பவை என்று கூறுகின்றார். ஆம், இறைவன் நம்மிடமிருந்து வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயல்களிலும் நேர்மையை எதிர்பார்க்கின்றார். யாருக்கும் அநீதி செய்யாமல் உண்மையுடனும் நியாயத்துடனும் நடப்பதே இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கை. பிறருடைய தவறுகளை தீர்ப்பிடுவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மன்னிப்புடனும் அன்புடனும் அணுக வேண்டும். நாம் இறைவனிடமிருந்து பெற்ற இரக்கத்தை மற்றவர்களுக்கும் வழங்கும் போது இறை அன்பு நம் மூலமாக வெளிப்படுகிறது என்பதால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். நமது திறமை, வெற்றி, செல்வம் அனைத்தும் இறைவனின் அருளால் கிடைத்தவை என்பதை நாம் உணர்வதே உண்மையான பணிவு. நமது விருப்பத்தை விட இறைவனின் திருவுளத்திற்கு முதலிடம் கொடுத்து, ஆண்டவரே உமது வழியில் என்னை நடத்தும் என்ற மனநிலையுடன் வாழ்வோம். என்றென்றும் வாழ்க்கையில் இறைவனுக்கு உகந்த பிரியமான மனிதர்களாக வாழ்ந்து வெற்றி பெறுவோம். ஆமேன். இரக்கம் போற்றி.